வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத சிறுமி என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம பார்க்க போகின்றோம். இந்த பெயர் சொல்லப்படாத சிறுமியை பற்றி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த பெயர் சொல்லப்படாத சிறுமியை பற்றின பின்னணி சரித்திரத்தை நான் கூறுகின்றேன். இஸ்ரவேல் தேசத்துக்கும் சீரிய நாட்டவருக்கும் இடையே ஒரு யுத்தம் ஒன்று ஏற்பட்டது. சீரிய நாட்டு படை வீரர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அநேகரை அடிமைகளாகவும் கைதிகளாகவும் சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க. அதிலே சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு பெண் தான் இந்த பெயர் சொல்லப்படாத சிறுமி. இந்த பெண் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கூட பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம். தன்னுடைய சகோதர சகோதரிகளை கூட பிரிந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம். தன்னுடைய தோழிகள், தன்னுடைய இனபந்துக்கள், தன்னுடைய சொந்த ஊர் என்று எல்லாவற்றையும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா நாகமான். நாகமானுடைய தலைமையில தான் சீரிய நாட்டவர் இஸ்ரவேலுக்கு சென்று அநேகரை கைதியாக பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. பொதுவா நமக்கு யாராவது தீமை செய்தால், அநீதி செய்தால், அவங்களுக்கு ஏதேனும் வியாதி வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா, எனக்கு தீங்கு செய்ததுக்காக ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு நாம யோசிப்பது வழக்கமா இருக்கும். ஆனா இந்த இஸ்ரவேலின் பெயர் சொல்லப்படாத சிறுமி தனக்கு தீங்கு செய்த எதிரியான சத்ருவான நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்தபோது ஆண்டவர் அவரை அடித்து விட்டார் என்று யோசிக்காம இவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்க நல்லா இருக்கணும்னு யோசிப்பதை பார்க்க முடியுது. இந்த சிறுபெண் நாகமானின் மனைவினிடத்தில் போய், நாகமான் எங்களுடைய ஊரில் உள்ள எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் போனால் நிச்சயமாக சுகமடைவார் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. இந்த சிறுமியின் பேச்சை கேட்டு நாகமான் எலிசாவின் இடத்தில் போகிறார். பிற்பாடு அவருடைய குஷ்டரோகமும் சுகமடைவதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, இந்த பெயர் சொல்லப்படாத இந்த சிறுமி தனக்கு எதிராளியாகவும் சத்ருவாகவும் தோன்றின நாகமான் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. நாமும் நம்முடைய எதிரிகளுக்கு அவங்க நமக்கு அநீதி செஞ்சிருந்தாலும் தீமை செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சிந்திக்கிற சிந்தனையும் இந்த பெண்ணிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். இதைத்தான் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்துல நீங்க குழந்தைங்களை போல மாறாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பதை பார்க்க முடியுது. இந்த வசனத்தின்படி நாமும் பெயர் சொல்லப்படாத அந்த சிறுமியை போல் மாறுவோம், வாழுவோம். அப்பொழுதே பரலோக ராஜ்யம் பிரவேசிப்போம். இந்த பெண்ணுடைய பெயர் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. பரலோகம் போகும்போது இந்த பெண்ணுடைய பெயரையும் ஏன் இந்த பெண்ணையும் பற்றி நாம் நேருக்கு நேர் தெரிந்து கொள்ளலாம். வேறு யாராவது பெயர் சொல்லப்படாத நபர்களா வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட நபர்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.